தங்கம் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய தலைவலியா மாறிக்கிட்டு வருது. அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ஆண்டும் இந்தியர்கள் சுமார் 700 இருந்து 800 டன் தங்கம் வரைக்கும் வாங்குறாங்களாம். அதாவது 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் கிலோ தங்கம். கல்யாணம், திருவிழா, சேவிங்ஸ், கிஃப்ட் பண்ணணும், அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்துக்கும் தங்கம் அதிகம் பயன்படுது. என்னதான் விலை ஏறினாலும் நகைக்கடையில மட்டும் கூட்டம் குறையவே மாட்டேங்குது. பிரச்சனை என்னன்னா, ஒரு ஆண்டுக்கு வெறும் 1 இருந்து 2 டன் தங்கம் மட்டும்தான் இந்தியால உற்பத்தி ஆகுது. அதாவது நம்மளோட தேவையில 90% அதிகமான தங்கத்தை நம்ம வெளிநாடுகள்ல இருந்துதான் இறக்குமதி செய்யறோம். இதுக்காக இந்தியா தன்னுடைய அந்நிய செலாவணியை, அதாவது ஒரு நாட்டுடைய நாணயத்தை இன்னொரு நாட்டுடைய நாணயமா மாற்றக்கூடிய செயல்முறை தான் அந்நிய செலாவணி. அந்த அந்நிய செலாவணியை அதிகமா செலவழிக்க வேண்டிய கட்டாயம் மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கு, குறிப்பா அமெரிக்க டாலர்கள். இதனாலதான் பிரதமர் மோடி உலகளாவிய பொருளாதார சூழல் சரியில்லாததால அடுத்த ஒரு ஆண்டுக்கு அத்தியாவசியம் இல்லாம தங்கம் வாங்குறத தவிர்க்கணும் அப்படின்னு மக்களுக்கு கோரிக்கை வச்சிருக்காரு. எரிபொருள், அதாவது பெட்ரோல் டீசல் பயன்பாட்டை குறைக்கணும், அவசியமற்ற வெளிநாட்டு பயணங்களை தவிர்த்தரணும், முடிஞ்ச வரைக்கும் மறுபடியும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையை பின்பற்றணும், உள்ளூர் தயாரிப்புகளுக்கு, அதாவது மேக் இன் இந்தியா தயாரிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்னு அவர் கோரிக்கை விடுத்திருக்காரு. ஆனா இறக்குமதி செய்யப்படக்கூடிய தங்கத்துல பெரும் பகுதி நகைகள், திருமண சீர், சேமிப்பு, முதலீடு அப்படின்னு மக்கள் செலவழிக்கிறப்ப அது பெரும்பாலும் பீரோக்கள்லையும் வங்கி லாக்கர்களையும் சும்மாவே தான் இருக்கும். இதனால நாட்டுடைய உற்பத்தி திறன் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நாட்டுடைய பொருளாதாரத்துல பெரிய மாற்றமும் வரப்போறதில்லை. அதே சமயம் தங்கம் வாங்க நாம டாலர்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால அந்நிய செலாவணி கையிருப்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு பணவீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இந்தியா வெளிநாடுகளுக்கு விற்கிறத விட அவங்க கிட்ட வாங்கினது அதிகமாகும். அப்ப நமக்கு நஷ்டம் தான். எண்ணெய் விலை ஏறிக்கிட்டே இருக்கிறதால அதுதான் நமக்கு அத்தியாவசியம். அப்படிங்கிறப்ப எண்ணெய் தான் முக்கியம். அப்ப எண்ணெய் வாங்க அதிக டாலர்களை செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறதால தங்கத்தை அதிகம் வாங்காதீங்க அப்படிங்கிறது தான் பிரதமருடைய வேண்டுகோள். தங்கம் வாங்குறத அதிகாரப்பூர்வமா தடை செய்யாம அதை மக்கள் தாங்களாவே தவிர்த்திடணும் அப்படின்னு அரசாங்கம் மறைமுகமா மக்களை கம்பல் பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் பலரும் முன்வைக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு முரண்பாடும் இருக்கு. உலகத்திலேயே தனிநபர்கள் அதிக அளவுல தங்கம் வச்சிருக்க நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இந்தியால பலர்கிட்ட ஆயிரக்கணக்கான டன் தங்கம் வீடுகளையும் லாக்கர்களையும் இருக்கிறதா சொல்லப்படுது. சாமானிய மக்கள் கிட்ட தங்கம் கிடையாது. ஆனா இதுவரைக்கும் வாங்கப்பட்ட ஒட்டுமொத்த தங்கமும் பணக்காரர்கள் மாதிரி ஒரு தரப்பை சேர்ந்தவங்க கிட்ட மட்டுமே அதிகம் சேர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. தங்கம் விலை உச்சத்துல இருந்தாலும் இந்தியர்கள் இன்னும் அதிக அளவுல தங்கம் வாங்கிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இப்ப கழுத்துக்கு, கைக்கு அப்படின்னு வாங்குறத விட தங்க கட்டிகள், கோல்டு பார்ஸ், தங்க காசுகள், கோல்டு காயின்ஸ், அப்புறம் கோல்டு இடிஎஃப், அதாவது பங்குச்சந்தை வழியா டிஜிட்டல் தங்கத்துல முதலீடு செய்யறது. விலை அதிகமானா மக்கள் வாங்குறத நிறுத்துவாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் தப்பு. இப்பவே இவ்வளவு விலை விக்குதே, இன்னும் கொஞ்ச நாள் போனா இதோட மதிப்பு பல மடங்கு அதிகரிக்கும், அதனால இப்பயே வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு இந்த லாஜிக்ல மக்கள் தங்கத்தை வாங்கிடுறாங்க. நம்ம பாட்டி காலத்துல இருந்து நமக்கு தெரிஞ்ச ஒரே வழி தங்கம் மட்டும்தான். கையில கொஞ்சம் காசு இருந்தாலும் ஏதாவது சின்ன சின்னதா நகை வாங்கி வச்சா பிற்காலத்துல உதவும் அப்படின்னு நமக்கு நம்ம பாட்டி அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கேத்த மாதிரிதான் 2000வது வருஷத்துல எல்லாம் 4500 ரூபாய்க்கு வித்த 1 பவுண்ட் தங்கம் இன்னைக்கு அப்படியே 1.5 லட்சத்துக்கு போய் வித்துக்கிட்டு இருக்கு. 25 வருடங்கள்ல இமாலய வளர்ச்சி. இந்த வருஷம் 1.5 லட்சத்துல இருந்து இன்னும் 25 வருடங்கள்ல அப்படியே 100 மடங்கு ஆனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல.